தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகின்றவர்கள் எங்களுடைய இயேசுவை குடும்பத்தினுடைய கல்லூரிகளில் ஒன்றான சபையார் கல்லூரியினுடைய மிகச்சிறந்த மாணவருமான எங்களுடைய வேளாண் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவருடைய அன்பு தந்தையுமாக இருக்கின்ற திரு வைகோல் அவர்களே, திரு வேல்முருகன் அவர்களே, திரு புகழேந்தி ரங்கராஜ் அவர்களே, திரு ரோகேஷ் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, தலைவர் பேராசிரியர் லாரன்ஸ் ஜெயக்குமார் அவர்களே, வரவேற்புரையை அழகாக எடுத்துரைத்த ஊடகத்தினுடைய பேராசிரியர் ரேவதி ராமன் அவர்களே மற்றும் ஊடகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்களே, இந்த உயிர் உரை ஆவண படத்தை தயார் செய்து இருக்கின்ற நம்முடைய அன்பு மாணவர்களே, இதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களே, திரு வைகோ அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அரசு வரவேற்புரையை இங்கே அருமையாக அமர்ந்திருக்கின்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் இந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளேன். இந்த சாலையர் வழக்கத்திலே சில மாதங்களுக்கு முன்பாக திரு வைகோ அவர்கள் பேசிய அந்த பேச்சு இன்றும் என் நினைவுக்கு வருகிறது. அந்த முல்லைப்பெரியாரை பற்றி நமக்கெல்லாம் ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கும் மற்ற அண்டை மாநிலத்திற்கும் பிரச்சனை வந்திருக்கும் பொழுது அதை பற்றி அவருடைய வாழ்வு எப்படி, அது எப்படி ஆரம்பித்தது என்று விழாவாரியாக எடுத்து சொல்லி மாணவர்களை எல்லாம் தன்பால் ஈர்த்தவர் நம்முடைய அருமை பேசவர். அவர் சொல்ல வார்த்தைகளை கேட்டு அங்கே அந்த நேரத்தில் 2-3 பேர் வந்து இருந்தார்கள். நான் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் வேறொரு வேலைக்கு கொடுத்தேன். இன்னொருடைய மிக மிக அருமையாக அவர்கள் பேசுவது இவ்வளவு பணியும் கொடுத்தது. அதே போல இன்று இந்த அன்புடைய பற்றி இன்னும் 17 பேர் பல்வேறுமாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது வேளாண்மை நாங்கள் இந்த இதை பற்றி அதை அறிந்தவர்கள் பேச வேண்டும், தெரிந்தவர்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் இருந்து கொடுத்தார்கள். என்னுடைய சயின்டிபிக் டெவலப்மெண்ட் என்ன, என்னுடைய மக்களை பாதிக்கிறது என்ன என்று சொன்னார்கள். இப்பொழுது இந்த ஒரு உயிருடைய இந்த ஆவணப்படத்தை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கொண்டு நான் சொன்னேன். இது ஒரு ஆவணப்படம், மக்கள் எல்லாம் பார்க்கணும், பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், நல்லது கெட்டது என்று நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும். ஆகவே இங்கே ஏற்பாடு செய்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று அவர்கள் கண்டிப்பாக நீங்க ஏற்பாடு செய்து அவர் சொன்னார், நாம் யாரை அழைத்து நாங்கள் விரும்புகின்றோம் என்றால் திரு வைகோ அவர்களை அழைத்து விரும்புகின்றோம் என்று சொன்னார். நாம் சரியாக பேச்சிலே இருக்கின்ற ஒரு கொள்கை பிடிப்பு இதெல்லாம் வந்து ஏற்கனவே அப்பொழுது இருந்து கொண்டிருப்பேன். அருமையாக பேசுகிறாரே, ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே அவர் ஒவ்வொரு வக்கீல் போல அவர் பேசுகின்ற இருந்தாலுமே ஒரு கொள்கை குறிப்போடு பேசுகிறார் என்று கொண்டு அவர் சொன்னார். இன்று நான் அவரோட ரொம்ப நேரம் அவரோட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதுதான் இருந்து கொண்டேன். அவர் சென்னை காலத்தில் படிக்கும் போதே அந்த கல்லூரிக்கு பல்வேறு பட்டங்களை வாங்கி கொண்டிருக்கிறார். பேச்சாளராக பல்வேறு புகழ் பரப்பியிருக்கிறார். அருமையான கேட்கிறார். ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி அப்பொழுதே மிகப்பெரிய பேச்சாளராக இருந்திருக்கிறார் என்று சொன்னார். அதே போலவே அந்த சிறுசிறு நான் அந்த மாணவர்கள் ஒரு நம்முடைய விளையாட்டிலும் அவர் மிக மிக திறந்திருக்கின்றார். இந்த பணத்திலிருந்து அவர் சொன்னார், நான் அன்றது வாசப்பார் விளையாட்டு
எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அது முட்டு ஒருபாடு வந்து இந்த வாய்ப்பாளர்கள் சேர்த்து வாலிபர் தொழில் எங்க முன் நடத்திருக்கிறேன் சொன்னார். அவர் நடந்த ஒரு அரசியல் பேச்சு அவர் நடத்திருக்கிறேன். பார்த்தால் அவர் எல்லா துறைகளிலுமே வல்லவராக இன்று எங்களுக்கு தென்படுகின்றார். அவரை உண்மையிலேயே என்னுடைய முன்னாள் மாணவனுடைய வேளாண்மை முன்னாள் மாணவனுடைய தந்தையின் தூரத்திலே நான் பெற்றுக்கொள்கின்றேன். அவருக்கு அடுத்த ஒரு இன்விடேஷன் வந்துவிட்டது. இன்று ஒரு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் அவர்கள் வந்து சொன்னார்கள், அது நாங்கள் பெற்றோர் விவாதத்தில் கருத்தங்கள் தெரிவிக்கின்றோம், தமிழுடைய வரலாறை பற்றி ஒருத்தர் பேச வேண்டும். அதற்கு திரு வைகோ அவர்கள் தான் பேச முடியும். அவர் நாங்கள் அழைப்பதற்கு அவர் கொடுத்தால் எனக்கு ஒன்றும் கற்பனை சந்தோஷத்தை என்று நான் சொன்னேன். இவ்வாறு அவருக்கென்று ஒரு மாணவர்களுடைய கூட்டம் இருக்கின்றது, ஆசிரியர்களுடைய அவரை பேசிக் கொண்டிருக்கும். ஆகவே அவர் இங்கு வந்து பேசுவது குறித்து மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் முதல் நாளை இந்த லயலா கல்லூரி பெருமை அடைகிறது என்று அதோடு அவர் வந்து திரு வேலுமணி அவரை பற்றி சொன்னார். தமிழ் மக்களுக்காக புதிய கட்சியை ஆரம்பித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னார். அவரையும் நான் உண்மையை பாராட்டுகின்றேன். அதோடு திரு குமரன் தங்கராஜ் அவரை பற்றி சொன்னார். நீங்கள் சொல்வதை அதாவது தமிழ் மக்களுடைய அங்கே ஈழத்தில் இருக்கின்ற மக்களுடைய கருத்தை ஒரு பணம் மூலம் மக்களுக்கு தன்னுடைய பணத்தை எல்லாம் போட்டு அவரை செய்தார் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. அவரை நான் நினைத்திலே நன்றியோடு நினைத்து அவரை பாராட்டுகிறேன். ஏன்னா அந்த மக்களுக்கு இன்னும் நீதியும் நியாயமும் கிடைக்கிறது. ஆகவே நான் தொடர்ந்து மக்களுக்காக சொல்லிக் கொண்டுமே இருக்க வேண்டும். ஆவணமாகவும் பேச்சு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே தமிழகத்திலே எல்லா கல்லூரிகளிலும் அங்கே சிறக்காலத்தில் வந்த மக்கள் மாணவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். தேர்தல் மாணவர்கள் கொண்டால் அவர் உடனே தெரிவித்துக் கொள்கிறோம். என்று கேட்டால் அவர்கள் அங்கே கஷ்டப்படுகின்ற மக்கள் அவர்களை நாம் எடுத்து அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று செய்தாங்க. எல்லா கல்லூரியும் செய்து கொண்டிருக்கின்றன, எல்லா கல்லூரியும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே முன்வைக்க அந்த நேரத்தை தொடர்ந்து பரப்புகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள் அனைவரும் எப்படி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து இந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் பேரெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எல்லோருமே நம்முடைய தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக கண்டிப்பாக பாடுபடுகின்ற சந்தேகமில்லை. அவர்களையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு நகரத்தவர்களை வரவேற்கின்றேன். அவருடைய பணியை பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வார்த்தையை சொல்லி நான் அமர்கின்றேன். வணக்கம். நன்றி அருட்தந்தை அவர்கள்.